அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிற எதுக்குமே இந்த இலங்கையில் ஒரு தலைவர் ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுக்கு 4 மாதத்துக்கு முன்பு ஒரு சகோதரன் ஒரு இதில் இந்த கண்டமாக அவரை வெட்டி கொலை செஞ்சு ஒரு இதில் போட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அப்போ அதனை தொடர்ந்து அது சந்தேகப்பேர் அவன் மச்சனும் அப்பாவையுமே விசாரணைக்கு மேற்கொண்டாங்க. இப்போ அவங்களும் சில விஷயங்களை சொல்லத்தை வைத்து இப்போ இந்த தலைவரையும் கொண்டது அவர தந்தையும் மச்சனை இருக்கணும் என்று அவர் ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இவங்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தேடக்கூடிய இதுகளை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மறைமுகமாயிட்டாங்க, தலைமுகமாயிட்டாங்க. அப்போ அவங்க தலைமுகத்துக்காகிறதுக்கு முன்பு அந்த தலைவரையும் இந்த தலைவர் அவர் அப்பாவையும் மச்சனையும் பிடிச்சி சண்டை பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அப்போ இவரையும் அவங்களாம் கொண்டிருக்கோன்னு சொல்லி ஒரு தகவலை போலீஸ்காரன் என்ன செஞ்சாங்க, தேடி கொண்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் தலைமுறைமாகிட்டு இப்போ போலீஸ்காரனுக்கு துருப்பு சீட்டு கிடைக்கல. இப்போ இம்ரான் பானை இதுக்கு சம்மந்தப்பட்டிக்கலாம் என்ற அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி அவரை தேட பார்க்கும்போது அவங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இம்ரான் பானை தான் இவரை கொண்டிருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு சின்னதாக ஒரு பேபி கிளப்புது. அப்போ அவரை தேடும்போது அவங்களும் என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடினால இப்போ அவரை இருக்கக்கூடிய எல்லா சாகலைகளும் இறக்கிறாங்க. அப்போ அவரை பிடிச்சாதான் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு சொல்கிற இந்த உண்மை தகவல்கள் வெளியாக போலீஸார் யோசனை. இப்போ அதே இதில் போய் நிறுவனத்துக்கு அதே லைன் இவங்க போய் நிறுவனத்துக்கு இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு இப்போ இவங்க இன்னும் தலைமுகமாயிட்டாங்க. இப்போ போலீஸ்காரனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சிக்கலில் அவங்க ஒரு நடுவில் நிற்கிறாங்க. இங்கே செஞ்சுக்கலாமா அங்கே செஞ்சுக்கலாமல். அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே என்ன செய்யாங்க, அந்த அமைச்சர் இந்த தலைவர் அவர்களை அப்பா மச்சனர் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க அவங்கள குடும்பத்துக்குரிய ஒரு அமைப்பை கைது பண்ணுறாங்க. அதில் இவள் மணங்குவாங்க. இப்போ இந்த தலைவரை இந்த பெரிய மூட்டு நான் ஒரு ஆள் இதுக்கு அடங்குறாங்க. இப்போ அவரை கொண்டு விசாரித்த இதில் சில தகவல்கள் வெளியாகுது. இப்போ இந்த ஆட்டோ சொன்ன முதலாக இந்த தலைவர் தான் அந்த அப்பாவும் அவனை மச்சனும் சண்டை பிடிச்சிட்டு அவர் அந்த ஆட்டோவில் இவர் தான் இருந்தார். இப்போ அவரை பிடிச்சி விசாரித்த போது சில விஷயங்கள் போலீஸாருக்கு தெரியப்படுகிறது. இப்போ அந்த சகோதரர் மூலம் அவங்களுக்கு சில உண்மைகள் தெரியப்படுது. அப்போ அது இந்த இந்த பானை இம்ரான் சொல்கிற அவரும் இதில் சம்மந்தப்படுத்தியாங்க. இந்த சில பேர்கள் சம்மந்தப்படுத்தியாங்க. அவங்க இது தலை மூலம்னா இது நடைபெற்றுக்கிறேன்னு சொல்லி சில ஒரு லீட் ஒன்று கிடைச்சிக்குது. அப்போ அவங்க இந்த அவரை வெளிநாட்டு விசாரணை பண்ணுவாங்களா இல்லை இவங்களை இங்கே கூட்டின்னு வருவாங்களான்னு சொல்லி ஒரு தகவலும் இந்த சின்ன இதாக இருக்குது. இப்போ போலீஸார் இது கொண்டு என்ன மேற்கொண்டு விஷயங்களை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி சில ஒரு இதொன்று ஓடி நிற்கும் போது இங்கே நம்மளை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்குள்ளே நாங்கள் இப்போ போகலாம். இந்த இந்தியா பாகிஸ்தான் சொல்கிற நேரத்துக்கு இப்போ சில பப்ளிக்குகள் கொல்லப்பட்டாங்க. அப்பாவி மக்கள் இந்தியாவில் தாக்கப்பட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க இந்த பாகிஸ்தான் 2 பேர்களை கைது பண்ணிக்காங்க. மீதி இருக்கிறாக்களையும் கூட அவங்க தீவிரவாதி இதில் இருக்கிறான்னு சொல்லி கைது பண்ணிக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் சந்தோஷம். அது பாகிஸ்தான் பக்கம் ஃபுல்லாக திரும்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் என்ன செய்வாங்கன்றா, இந்த பாகிஸ்தான் மேலே அவங்க விதிகளை வைத்து பாகிஸ்தான் வந்தாக்கலன்னா 48 மணித்ததுக்குள்ளே அவங்க நாட்டுக்குள்ளே செல்லணும்னு சொல்லி விதிகளை விதிச்சிருந்தாங்க. அதே விதிகளை மாதிரி இந்த பாகிஸ்தான் தலைவரும் அதே விதிகளை இந்த இந்தியாவில் வந்தாக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே போயிடணும் 48 மணித்ததுக்குள்ளேன்னு சொல்லி இது போட்டினாங்க. அதே இதில் அங்கே பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் இந்தியாக்கள் இந்த பாகிஸ்தானை பார்த்து
இதாக்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாதின்னு சொல்லி குழுவினர் தான் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இந்த பிரதமர் அறிவிச்சிருந்தார். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பாகிஸ்தானுக்கு இந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள பப்ளிக் மக்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி சுட்டு கொண்டு அவங்க சுட்டு கொண்ட கன் 4K இந்த அமெரிக்காவில் கன்று தான் என்று உறுதியாகப்பட்டது. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த இந்தியா இருக்கிற இந்த பிரதமருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம். இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் இருக்கிற இந்த தலைவர்மாருக்கு நாட்டில் இராணுவத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற கன்னுகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ தீவிரவாதிகளுக்கு கையில் எப்படி பாகிஸ்தான் இருக்கிற இந்த தீவிரவாதிகளுக்கு கையில் எப்படி அந்த கன் போச்சு, அமெரிக்காவில் உள்ள கன் போச்சுன்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி அந்த இடத்துல திஷான்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இதுக்கு முந்தையே இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முந்தையே நான் இந்த இதில் இந்த பாகிஸ்தான் சொன்னது இப்போ 2 நாட்டுக்குள்ளேயே சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முடித்து கொண்டாங்க பாகிஸ்தான் தலைவர். இப்போ பாகிஸ்தான் தலைவர் உடனே இந்த ஒப்பந்தங்கள் விரித்து இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இந்த அவங்களுக்கு கடற்படையை வர அந்த இதுகளையுமே அவங்க தடை செஞ்சுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் ரூட் மூலமாக எந்த ஒரு சாமானுமே இந்தியாவுக்குள்ளே போகிற கஷ்டம். அதுவும் அவங்க சுற்றி தான் போய் ஆகணும். இப்போ சுற்றி போகும்போது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முந்தைய நாங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்குது. அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பாகிஸ்தான் போட்ட இந்த தடைகளை மீறி இந்தியா உடைக்குமா முன்னேறுமா என்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போ போகுதுண்டு அடுத்த வீடியோவை பார்ப்போம். இதுவரை நான் உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.